ஏற்கனவே வாசிக்கப்பட்ட 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து ஜெபிப்போமாக. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அருதேசிகளும் பரதேசிலுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. யமனுமாக பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் பரம தகப்பனே, தேவரீர் உமது சமூகத்திலே உமது ஜீவ வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற போது எங்களுடைய உள்ளான மனுஷனிலே ஆவிக்குரிய எழுச்சி, மறுமலர்ச்சி, வளர்ச்சி ஏற்படத்தக்க விதமாக நீங்கள் இன்று எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவரீர் உமது வார்த்தைகளை கேட்டு எங்களை சீர்படுத்தி உமக்கு பிரியமான கனிகளை கொடுக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவின் சாயலை பிரதிபலிக்கின்ற ஆவிக்குரிய கனிகள் நற்குணங்களிலே நாம் வளரத்தக்க விதமாக, நிலைத்திருக்கத்தக்க விதமாக, பசுத்த ஜீவம் ஜீவித்தும் மர்மைக்குள் பிரவேசிக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்வதற்கு உமது ஜீவ வார்த்தைகளுக்கூடாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். தேவரீர் மரண பரிந்திலும் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே நாம் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இன்று உமது வார்த்தை கூடாக உதவி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இன்று இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலிருந்து நாம் பார்ப்பதில் நாங்கள் அநேக காரியங்களை பார்க்கின்றோம். ஆகவே பார்க்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் இம்மையை பார்க்க வேண்டும், மறுமையை பார்க்க வேண்டும். அதாவது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையையும் மறுமைக்குரிய வாழ்க்கையையும் நாம் தொடர்படுத்தி ஒரு ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பானவர்களே. நாம் அநேக காரியங்களை பார்க்கின்றோம், அநேக காரியங்களை கேட்கின்றோம். ஆனா அனைத்தையும் எப்பொழுதும் இம்மைக்குரிய உலகத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்களோடு மட்டும் நாம் தொடர்படுத்தி பார்ப்போமாக இருந்தால் நாம் எங்களுடைய ஆத்துமாவை தொலைத்து போனவர்களாய் இருப்போம் என்பதிலே சந்தேகம் இல்லை. பரிசுத்த வேதாமத்திலே அநேக தேவனுடைய மனுஷர்கள், நற்சாட்சி பெற்ற தேவனுடைய மனுஷர்கள், முன்மாதிரியான தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பார்த்த, கேட்ட, செய்த ஒவ்வொரு காரியங்கள், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் எப்பொழுதும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு தொடர்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையின் எழுச்சிக்காக, பக்தி வாழ்க்கையினுடைய அந்த வளர்ச்சிக்காக, இன்னும் கர்த்தரை அறிகின்ற அறிவுக்காக, கீழ்ப்படிந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கையிலே இன்னும் வளரவும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அந்த நினைவுகளை அவர்கள் தங்களுடைய சிந்தையிலே கொண்டு வந்தவர்களாகவும் கை கொண்டலாம் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நாங்கள் ஏற்கனவே பல வருடங்களை கழித்து விட்டோம். ஆனால் நாங்கள் ஏற்கனவே பார்த்த காரியங்களையும் இனி பார்க்க போன்ற காரியங்களையும், கேட்ட காரியங்கள், கேட்க போன்ற காரியங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்படுத்தி இருக்கின்றோமா, தொடர்படுத்த போகின்றோமா, அதிலே இருந்த எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்த போகின்றோமா என்ற கேள்விகளையும் நான் கேட்க வேண்டியவனாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, அநேக உதாரணங்கள் உண்டு. ஆனால் சில உதாரணங்களை நான் வேகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகின்றேன். அன்பானவர்களே, இங்கே வாசித்த வேத பகுதியிலே ஆலயத்தை கட்டுவதற்காக பொருட்களை சேர்ப்பதை பார்க்கின்றோம். பெருமதியான பொருட்களை, செல்வங்களை, கர்த்தருடைய வீடு என்று சொல்லப்படுகின்ற ஆலயத்தை கட்டிடமாக கட்டுவதற்கு பொருட்கள் சேரிக்கப்படுகின்ற போது பொருட்கள் கொடுக்கப்பட்ட அந்த முறைமையை குறித்து அங்கே எழுதப்பட்டதை வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, நாங்கள் 18வது வசனத்தோடு நிறுத்திவிட்டோம். அதுக்கு பின்னால் வருகின்ற பகுதிகளையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாக இருந்தால், கொடுத்த பிற்பாடும் எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், கட்டுகின்றவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று தாவீது அங்கே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு 19ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், சலமோன், அவனுடைய மகன் சலமோன் ஆலயத்தை கட்டி இருக்கின்றான். கட்டுவது நல்ல காரியம், ஆலயத்தை கட்டுவது பெரிய காரியம் என்று அவன் அறிந்திருந்தான். ஆனாலும் அவனுடைய ஒரு ஜெபத்தை பாருங்கள். என் குமாரனாகிய சலமோன், உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் படிக்கு, பாருங்க,
ஆலயத்தை கட்டுகின்றவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனை, அதாவது இந்த ஆலயத்தை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தரும். பாருங்க, கர்த்தருடைய கற்பனை கட்டளை கைக்கொள்ளுகின்ற இருதயம் வேண்டும், உத்தம இருதயம் வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை எடுக்கின்றான். அவனுக்காக மட்டுமல்ல, ஜனங்களுக்காகவும் அந்த பகுதியிலே அவன் ஜெபத்தை ஏறெடுக்கின்றான். கர்த்தருக்கு இவ்வாறு எப்படி அவர்கள் கொடுத்ததுக்காக ஆண்டவரை துதிக்கின்றான், சோத்தரிக்கின்றான். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நானும் மாத்திரம், என் ஜனங்கள் சபையாரும் மாத்திரம், எல்லாம் உண்டானது உமது கருத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். பாருங்க, ஆலயத்துக்கா பொருட்கள் சேர்த்த முறைமைக்க ஆண்டவரை துதிக்கின்றான், சோத்தரிக்கின்றான். ஆலயத்தை கட்டுகின்றவர்கள், கட்டப் போகின்றவர்கள் கட்டிய பிற்பாடும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவன் ஆண்டவத்தில் ஒரு விண்ணப்பத்தை எடுக்கின்றான். அதற்கு இடையிலே ஒரு வசனம், அங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நமக்கு அவன் கற்றுக் கொடுக்கின்றான். உதாரணத்துக்கு, பணத்தை நாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அல்லது வீட்டை கட்டுகின்றோம், பொருட்களை வாங்குகின்றோம், வாங்கி இப்பொழுது அனுபவிக்கின்றோம். அப்போ வாங்கிய பிற்பாடும் அனுபவிப்பதற்கு முன்பாகவும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. இவர்கள் கொடுத்தார்கள், கொடுத்ததுக்கும் ஆலயத்தை கட்ட போறதுக்கும் இடையிலே ஒரு ஆவிக்குரிய பாடத்தை அவன் கற்றுக் கொடுக்கின்றான். என்ன சொல்கின்றான்? உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அர்தேசிகளாயிருக்கிறோம், பரதேசிகளாயிருக்கிறோம். எங்களுடைய நாட்கள் ஒரு நிலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. நாம் பொருட்களை வாங்கினால் என்ன, அனுபவித்தால் என்ன, ஆடம்பரமாக வாழ்ந்தால் என்ன, கட்டினால் என்ன, அது ஆலயமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வாகனங்களா இருக்கலாம், எங்களுடைய சாம்ராஜ்யமா இருக்கலாம், ஆஸ்திகளா இருக்கலாம். அது வாங்கின கட்டிய பிற்பாடும் அனுபவிக்கிறதுக்கு முன்பாகவும் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் யார், எவர், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றோம், எங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்கின்றான். எங்கள் பிதாக்களும் அர்தேசிகளும் பரதேசிகளும், அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஏலியன்ஸ் என்று, தற்காலிகமானவர்கள், வழிப்போக்கர்கள், சொந்த இடமில்லா நிரந்தரமற்றவர்கள், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எங்களுடைய பிதாக்களும் அவ்வாறானவர்கள், இப்பொழுது நாங்களும் அப்படியேப்பட்டவர்கள். எங்களுடைய நாட்கள் எப்படியாப்பட்டது? நிலை போன்றது, கொஞ்ச நேரம் தோன்றி மறைந்து போகின்ற நிலை போல் இருக்கிறது, நிலைத்திருக்க மாட்டோம். எப்ப சொல்லுகின்றான்? கட்டுவதற்கு முன்பாகவும், கட்டுவதற்கு பொருட்களை சேர்த்த பிற்பாடும் ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாகவும் சொல்லுகின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான, நாம் அநேக காரியங்களை பார்க்கின்றோம். இந்த வருடத்திலேயே நாங்கள் பார்த்த அநேக அழிவுகள் அநேகம். இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா எடுத்து பாருங்கள். இப்ப சில வாரங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட தீ, காட்டு தீ, ஒரு மின்னலினால், லைட்னிங்கினால் ஏற்பட்ட ஒரு காட்டு தீ, நெருப்பு பற்றி எரிகிறது. 5 மாகாணங்களில் பற்றி எரிகிறது. கலிபோர்னியாவில் மட்டும் 4 மில்லியன் ஏக்கருக்கு மேலாக எரிந்து, அவர்கள் கோடை காலத்தில் இன்பமாய் சந்தோஷமாய் குடும்பமாய் அனுபவிக்கின்ற கொட்டேஜ், பல வீடுகள், வாகனங்கள், உயிர்களும் எரிந்து சேதமாகிவிட்டது. ஏசியாவிலே, ஆஸ்திரேலியாவிலே கடந்த வருடம் ஏற்பட்ட காட்டுத்தீ, புயல்கள், வெள்ளப்பெருக்குகள், இன்னும் அமெரிக்காவிலே இந்த வருடம் ஏற்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கட்டியவைகள் அழிந்து போய்விட்டன. கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? இன்னும் அழிவிருக்கிறது. COVID-19 கொண்டு வந்த உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள் எவ்வளவு அன்பானவர்களே! இவர்கள் எல்லாம் பார்க்கின்றோம். ஏதாவது ஆவிக்குரிய பாடம் கற்றுக்கொள்கின்றோமா?
நாம் பார்ப்பவற்றிலிருந்து கேட்பவற்றிலிருந்து நாம் ஒரு ஆவிக்குரிய பாடத்தை, வாழ்க்கையின் அர்த்தத்தை, வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் சிந்திக்கின்றோமா? எங்களுடைய நலன், எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய எழுச்சி, எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இன்னும் பிறக்காத பூட்ட பிள்ளைகள், அவர்களுக்காக நாம் இன்னும் பரிதவிக்கின்றோம், பொருட்களை சேர்க்கின்றோம், அப்படி நாங்கள் அக்கறையா இருக்கின்றோம். எங்களுடைய மரமை குறித்து சிந்திக்கின்றோமா? ஆராயப்பட வேண்டிய கேள்வி அல்லவா அன்பானவர்களே? கேட்கப்பட வேண்டிய கேள்வி அல்லவா? பாருங்கள், தாவீது உணர்ந்தான், தன் மூதாதையரை நினைத்து பார்க்கின்றான். தேசத்தில் வந்து போகின்ற அருதேசிகள், ஏலியன்ஸ், அதாவது தன்னுடைய நாட்டுக்கு சொந்தமில்லாதவர்களை பார்க்கின்றான், புறஜாதிகளை பார்க்கின்றான். பரதேசிகள் என்றால் வழிப்போக்குகளை போன்றவர்கள் வருகின்றார்கள், போகின்றார்கள். இவர்களை பார்க்கின்ற போது அதிலிருந்து அவன் கற்றுக்கொண்டு ஒரு பாடத்தை சொல்கின்றான். மூதாதையருடைய வாழ்க்கையை பார்த்தான், அதிலிருந்து கற்றுக்கொள்கின்றான். அவர்களும் வாழ்ந்தார்கள், போய்விட்டார்கள். அவர்கள் எப்படி எங்களுடைய தேசத்திலே வந்து போகின்ற அர்தேசிகள், பரதேசிகளை போல அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நிழலுக்காக, ஒதுங்குவதற்காக அவன் நிழலிலே போய் தங்குகின்ற போது அவன் கற்றுக்கொண்டு ஒரு பாடத்தை பார்க்கின்றான். அடே, உஷ்ணமாயிருந்தது, வெயிலாயிருந்தது, நிழலே தங்கும்படியாய் ஒதுங்கினேன், அந்த நிழலும் மறைந்து போயிற்று. தொடர்படுத்துகின்றான். என்ன சொல்கின்றான்? தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிடுகின்றான், ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்கின்றான். என்னுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் நாங்கள் அர்தேசிலும் பரதேசிலுமாய் இருக்கிறோம். பூமியிலே எங்களுடைய நாட்கள், எங்களுடைய ஆயுசு ஒரு நிலை போல் இருக்கிறது. நிலைத்திருக்க மாட்டோம். எப்படி நிருபன் அழகா எழுதுகின்றான், விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்ற பிதாக்கள் எப்படி வாழ்ந்தார்களாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம், 13, 16 வசனங்களிலே, பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அப்ப பூமிக்குரிய இம்மை எப்படியாப்பட்டது? பரதேசி, ஒரு நிலைநிற்காத ஒரு நிலை போன்ற ஒரு வாழ்க்கை. பரதேசிகளை போல் நான் நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம். ஆனால் அதிலும் அவன் மறுமையை அவர்கள் நினைத்தார்கள். எப்படி? சுயதேசத்தை நாடி போகின்றோம் என்று அவர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள். இந்த இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையை பார்க்கிலும் மேன்மையான ஒரு பரம தேசம் இருப்பதை அவர்கள் விரும்பினார்கள், நம்பினார்கள், அதை நோக்கி பிரயாணப்பட்டார்கள் என்று பொருள்பட எபிரேய நிருபன் சொல்லுகின்றான். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, பரதேசிகளை பார்க்கிற போது, வெயில் நிமித்தம் ஒரு நிழலுக்குள் ஒதுங்குகின்ற போது நாம் நினைக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலை போன்றது. இம்மைக்குரிய வாழ்க்கை தற்காலிகமானது. ஆனா பரம தேசம் ஒன்று இருக்கிறார், அது மேன்மையான தேசம். அதான் பரலோக ராஜ்யம், அதான் எங்களுடைய சுய தேசம், நாம் நித்தியமா வாழ போன்ற தேசம் என்று ஒரு ஆவிக்குரிய பாடத்தை ஒரு சாதாரண நிழலிலிருந்து கற்றுக்கொள்கின்றோமா? உடனே நெல்லை திட்டுவோம். அட, இந்த அங்க வெயிலா இருக்கின்ற இந்த நிலை வந்து ஒதுங்கினா இந்த நிலம் போயிட்டுது, இது என்ன அப்படி என்று முறையிட முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவோம். நிழலை பார்க்கின்ற போது கூட அவன் மறுமையை நினைக்கின்றான். எப்பொழுது? இம்மையிலே. பூவை பார்க்கின்ற போது, அழகான பூவை பார்க்கிறோம், பெண்களுக்கு ஒப்பிடுவார்கள். ஆனா பல கவிஞர்கள் பூ என்றால் பெண் என்றால் பூ என்று பாடி இருக்கிறாள் எத்தனை கவிதைகள் இல்லையா? பூவை பார்த்த யோபு சொல்லுவான், மனுஷன் பூவை போல பூத்து அர்ப்பண்கின்றான், நிழலை போல் நிலைக்காமல் ஓடி போகின்றான். பாருங்க, ஜோபு கூட சொல்றான், தாவீதும் அதை கற்றுக்கொண்டான், ஜோபும் அதை கற்றுக்கொள்கின்றான். நிலை போல் எங்களுடைய வாழ்க்கை நிலைக்காமல் போகிறது. நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. பூவை பார்த்து ரசிக்கிறோம், சுவைக்கிறோம்.
அழகாயிருக்கு என்று சொல்லுகின்றோம். பூவை போல் பூத்து மனுஷன் அறுப்புண்கின்றான். ஏசத்தீக்க சொல்லுவான், மாம்சமெல்லாம் புல்லை போலும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலும் இருக்கிறது. மனுஷன், மாம்சமுள்ள மனிதன், அவருடைய மேன்மையும் பூவை போல் இருக்கிறது. காலையில் தோன்றி மாலையில் மறைந்து போகின்றது. மனுஷன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போகின்றான் என்று யாக்கோப்பு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல் இருக்கிறது என்று யாக்கோப்பும் பேதுருவும் குறிப்பிடுகிறார்கள். அன்பானவர்களே, நாங்கள் பூவை பார்க்கின்றோம், ரசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்மை பூவை பார்க்கிலும் அழகா உடுத்துவிக்கின்றார் என்று மலைப்பிரசங்கத்திலே சொல்கின்றார். நல்ல காரியம். ஆனாலும் அது உதிர்ந்து போவது, உடனே செத்து போவது. அன்பானவர்களே, அப்ப காட்டு புஷ்பங்களை பார்க்கின்ற போது, அழகான பூக்களை பார்க்கின்ற போதும் எங்களுடைய சிந்தையில் நாம் நினைக்க வேண்டிய ஆவிக்குரிய பாடம் என்ன? இம்மையில் இது அழகா இருக்கிறது, ஆனா அழிந்து போகிறது. எங்களுடைய வாழ்க்கை பூவை போல் ஒளிந்து போகிறது. எங்களுடைய மேன்மைகளும் எங்களுடைய புகழ்ச்சிகளும் எல்லாம் அழிந்து போகிறது. அன்பானவர்களே, புல்லை பார்க்கிற போது, ஆடு மாடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் நிலத்துக்கு மேய்ப்பதற்கு, ஆடுகள் மேய்வதற்கு நல்லது. ஆனா பாருங்க, ஒரு சாதாரண புல்லை பார்க்கிற போது கூட சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிடுகின்றான். அன்பானவர்களே, நாங்கள் இதை ஒப்பிடுவதில்லை. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பா இருக்கிறது. சங்கீதம் 103 எழுதப்பட்டிருக்கிறது. புல்லுக்கொப்பா இருக்கிறது. காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. இருந்திடமும் இனி அதை அறியாது. பாருங்கள் அன்பானவர்களே, மாம்சம் எல்லாம் புள்ளை போல இருக்கிறது, புல் உலர்றது போல் நாங்கள் உணர்ந்து போம் என்று பேதுருவும் குறிப்பிடுகின்றார் புதிய ஏற்பாட்டிலே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு சாதாரண புல்லை பார்க்கிற போது, சாதாரண பூவை பார்க்கின்ற போது, நாம் எங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே, இம்மையிலே இந்த பூவு கொத்துதா இருக்கிறது, இந்த புல்லுக்கொப்பாய் இருக்கிறது என்று நாம் நினைக்கின்றோமா? ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்கின்றோமா? என்ன சொல்லுவோம்? புல்லானாலும் புருஷன் என்று சொல்ல தெரியும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்ல தெரியும். பூவென்றால் மென்மையான பெண் என்று சொல்லுவோம். அது ஒயிட் செல், ரெட் செல் வித்தியாசம் படைப்புல இருக்கிறபடினாலே அவருடைய தோல் மென்மையா இருக்கிறது. அது உண்மைதான். ஆனா கிறிஸ்து பிரியமான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோமா? சிந்திக்க வேண்டும் இல்லையா அன்பானவர்களே? யோசித்து பாருங்க. பார்க்கிறோம், புகையை பார்க்கிறோம். அது ஸ்மோக் பண்றாலும் சரி, பொக்கண்டு விடுறாங்க மூக்காலையும் வாயிலும் புகையை. எத்தனை சிம்மினினால் எத்தனை புகையில் ஃபேக்டரியில இருந்து எத்தனை புயல் வருகிறது. மேகங்களை பார்க்கின்றோம். கிறிஸ்து பிரியமான ஒரு ஆவிக்குரிய பாடம் கற்றுக்கொள்கின்றோமா? யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அழகாக சொல்லுகின்றார் யாக்கோப்பு. இன்னொரு பட்டணத்துக்கு போவோம், நாளை போவோம், அங்கே சம்பாத்தியம் நடத்துவோம் என்று சொல்லிக் கொள்கின்றவர்களை குறித்து பேசுகையில அவர் பேசுகின்றார், ஐயா, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உண்மை. எங்களுடைய அறிவை பாவித்து, ஞானத்தை பாவித்து, அனுபவத்தை பாவித்து சொல்லலாம், நாளைக்கு செய்வோம், நடப்பிப்போம். ஆனா கிறிஸ்துவ நாளை தினம் எங்களுடைய அல்ல. நாளை தினத்துக்கு அதிகாரி தேவன். இன்று இரவோடு இன்றோடு எங்களை வாழ்க்கை முடியுமோ தெரியாது. அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனாலேயே யாக்கோப்பு சொல்கிறார், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகின்ற புகையை போல் இருக்கிறது. பாருங்க, இந்த புகையோட எத்தனை தடவை நாங்கள் தொடர்படுத்தியிருக்கிறோம். விசேடமா எங்களுடைய தேசத்தை சேர்ந்த அம்மாமார், பெண்கள் காலையில போன மதியம் வரையிலும் அடுக்கலையில
அப்புறம் இரவு சாப்பாட்டுக்கு என்று ஈவினிங் போனா அடுக்கலைக்குல ஊதி ஊதி புகையை கண்டவர்கள். யாக்கோபு தொடர்படுத்துகின்றார் புகையை பார்த்தவர். கொஞ்ச நேரம் தோன்றி மறைந்து போன்ற புகைக்கோப்பா இருக்கிறது. தாவி சொல்கின்றான் 102 சங்கத்திலே, நாட்கள் புகையை போல் ஒளிந்தது, என் எலும்புகள் என் கொள்ளியை போல் எரியுண்டது. ஏசத்திற்கு சொல்கின்றான், வானம் புகையை போல் ஒளிந்து போகும், அதன் குடிகளும் அப்படியே புகையை போல் ஒளிந்து போவார்கள். புகையை போல். அப்போ புகையை பார்க்கிற போது இம்மையிலே நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், புகையை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை நிலைத்திருக்காது என்பதை அந்த புகையிலிருந்து கற்றுக்கொள்கின்றோமா? இந்த அனித்தியத்தை நான் சிந்திப்போமா இருந்தால் நித்தியத்தை குறித்து சிந்திப்போம் அன்பானவர்களே. நித்தியத்தை குறித்து சிந்திப்போமா இருந்தால் அனித்தியத்தை குறித்து நாம் சிந்திப்போம் அன்பானவர்களே. இம்மையை குறித்து நாம் சிந்திப்போம் என்றால் மறுமையை குறித்து சிந்திப்போமா என்றால் இம்மையை குறித்து சிந்திப்போம் அன்பானவர்களே. அதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு எழுச்சிக்கு சீர்திருத்தத்துக்கு உதவியா இருக்கும் அன்பானவர்களே. எப்பொழுதும் மண்ணோடு ஒட்டி கொண்டு எங்களுடைய ஆத்மா இருக்குமா இருந்தால் மறுமையை நினைக்கவே மாட்டோம் அன்பானவர்களே. மண்ணோடு ஒட்டி கொண்டால் இந்த பூமியில இருக்கின்ற அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கின்ற போது கேட்கின்ற போது அது ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்ள மாட்டோம் அன்பானவர்களே. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? யோபு, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நெசவாலைக்கு போன்றான், நெசவை பார்க்கின்றான். நெசவாலையிலே நடைபெறுகின்ற காரியங்கள். நானும் சிறியவனை இருந்த போது ஊர்ல இருந்த நெசவாலைக்கு அக்கமாரெல்லாம் போவாங்க, உறவுக்கார எல்லாம் போயிருக்கிறாங்க. அவங்க கூட எல்லாம் போய் பார்க்கிற போது அங்க இருந்து சில பெண்கள் நாடாவை பிடித்து அங்க இங்க அடிச்சு கொண்டே இருப்பாங்க. அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதிலே உற்பத்தியாகி வருகின்ற துணிகளை மாத்திரம் நாங்கள் பார்த்து ரசித்து வாங்கி உடுத்தி அழகுபடுத்தி இருக்கின்றோம். ஆனா ஒரு ஆவிக்குரிய பாடத்தை யோபு கற்றுக்கொண்டான், ஏசாயா தீர்க்கதரிசி கற்றுக்கொண்டான். அதனால சொல்லுகின்றார்கள், என் நாட்கள், என்னுடைய வாழ்நாட்கள் நெய்கிறவன் நெறிகின்ற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. பாருங்க, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கின்றான் 38வது அதிகாரத்திலே. நெய்கிறவன் பாவை சிக்குண்டதை அறுக்கிறது போல் என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகின்றார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவி. சிந்திக்கிறோமா? படுக்கைக்கு போனாலே பணத்தோடு, ஆஸ்தியோடு, ஆரோக்கியத்தோடு, நீண்ட ஆயுசோடு, எங்களுடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட நினைவே எப்போதும் இருக்கிறது. ஒருவேளை மரண பயத்தினால் மட்டும் ஆண்டவரே நாளை தினத்தை ஆஸ்வதித்து தாரும், இன்று நல்ல தூக்கத்தை நாளை கண் விழிக்க பண்ணும் என்று ஜெபிச்சு கண் விழித்து அந்த நாளை கண்டால் எங்களோட போக்குல வாழுவோம். ஆண்டவர் குறித்த சிந்தை இல்லை, ஆண்டுடைய வார்த்தையை குறித்த சிந்தை இல்லை, மறுமையை குறித்த சிந்தை இல்லை, இம்மையை குறித்த சிந்தை மட்டுமே இருக்கிறது. அதோடு சம்பந்தப்பட்ட காரியங்களையே சிந்திப்போம், பேசுவோம், நடைமுறைப்படுத்துவோம். என் நாட்கள் நெய்கிறவன் இருக்கின்ற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன் என்று நினைக்கிறோமா? அறந்து போகும் என்று நினைக்கின்றோமா? இந்த நினைப்புகள் இருந்தால் மறுமை ஒன்று இருக்கிறது என்று எண்ணி பரிசுத்த ஜீவம் ஜீவிப்போம். பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க முடியாமல் போறதுக்கு, கர்த்தருக்கு ஏற்ற பிரியமான வாழ்க்கை வாழாமல் போறதுக்கு இவ்வாறான நினைவுகள் இல்லாதது காரணமா இருக்கிறது அன்பானவர்களே. நாளுக்கு நாள் நாங்கள் சுவாசிக்கிறோம் காற்றை. என் பிராணன், என் ஜீவன் காற்றை போல் இருக்கிறது என்று யோபு சொல்லுகின்றான். தான் சுவாசிக்கின்ற காற்றை போல் இருக்கிறது. அது நின்று போனால் ஒரு நன்மையும் நாங்கள் காணப்போறதில்லை. மேகத்தை பார்க்கின்றான்.
நாங்களும் பார்க்கிறோம், மழை வர போகுது, மழை வர இல்லை. வானத்தை பார்க்கான் விவசாயி, என்ன இன்னும் மழை வரவில்லை என்று சொல்லுகின்றான். மழை வர முகத்தை பார்த்து மழை வர போகுது, பிரயாணங்களை கேன்சல் பண்ணுகின்றான் தன்னுடைய காரியம். இவ்வாறு மழையினால் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஆனா மிருகத்தை பார்த்து மழை வரும் என்று கணிக்கின்ற காலங்கள் இருந்ததான் பாணவர்களே. அப்படியேப்பட்ட காலத்தை பார்க்கின்ற போதும் சொல்கின்றான், மழை வரும் என்று கணித்தது காலநிலையை கணித்தது மட்டுமல்ல, ஒரு ஆவிக்குரிய பாடத்தையும் அங்கே நான் கற்றுக்கொள்ள வேண்டும். யோபு கற்றுக்கொள்கின்றான். யோபு 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். காற்றை பார்த்தவன் சொல்லுகின்றான், காற்றை பார்த்தவன் சொல்லுகின்றான், தன் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றான். மேகத்தை பார்த்தவன் சொல்லுகின்றான், மேகம் பறந்து போகிறது போல. பாதாளத்தில், அதாவது சவக்கிடங்கில் இறங்குகின்றவன் இனி ஏறி வரான். மேகத்தை பார்த்து ஆவிக்குரிய பாடம் கற்றுக்கொள்கின்றோமா? யோபு 9ஆம் அதிகாரத்திலே அஞ்சற்காரர்கள் அந்த நாட்களே ஓடி ஓடி அஞ்சல் கொடுப்பார்கள், தபால் கொடுப்பார்கள், கடிதத்தை கொடுப்பார்கள். அதை அவன் ஓடி ஓடி அஞ்சல் கொடுக்கிறதை பார்த்த யோபு சொல்லுவான் 9ஆம் அதிகாரத்திலே, என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது. அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது. நன்மை காணாமல் என்னுடைய நாட்கள் பறந்து போகிறது மரணத்தை நோக்கி. கப்பலை பார்க்கின்றான். கப்பலை பார்க்கிற போது எங்க நினைப்பு வேற, ஒரு 4-5 கப்பல் வாங்கி விடலாமா? கப்பலுக்கு முதல் ஏற்க விரும்புகின்றோம். சமுத்திரத்திலே கப்பல் போகிறது, அது கொஞ்ச நேரத்திலே மறைந்து போகிறது. யோபு சொல்லுவான், என் நாட்கள் வேகமாய் ஓடுகின்ற கப்பல்களை போல கடந்து போகிறது. கழுகை பார்க்கின்றான். நாங்கள் கழுகை பார்த்தேன்னு சொல்லுவோம், கத்தாவே கழுகளை போல் சிறகடிந்து பலங்கொண்டு சிறகடித்து உயர பறக்க வல்லமதாரும். நல்லது, வேதம் அவ்வாறு சொல்லுகிறது. ஆனாலும் அந்த யோபு என்ன செய்கின்றான், கழுகு பூமியில் தரையில் இருக்கின்ற இறையின் மீது விழுந்து அதை கவிக்கொள்கின்ற பிடித்துக் கொள்கின்ற அந்த வேகத்தை பார்த்து தன் வாழ்க்கையோடு தொடர்படுத்துகின்றான். பாருங்க அன்பானவர்களே, கப்பலை பார்த்தான், வேகமாடுகின்ற கப்பலை போல நாட்கள் கடந்து போகிறது என்று சொல்லுகின்றான். கழுகை பார்க்கின்றான், என் நாட்கள் இறையின் மேல் பாய்கின்ற கழுகை போல கடந்து போகிறது. கண் இமைக்கு முழிக்கிறதுக்கு இடையில வந்து தன் இறையை கவி கொண்டு போயிடும் அன்பானவர்களே. அதே போல் தன்னுடைய வாழ்நாள் கடந்து போறது என்று சொல்லுகின்றான். எங்க அடிக்கடி பார்க்கிறோம், எங்களுடைய அடிக்கடி பாவிக்கின்ற விரல்கள் இருக்கிறது, அடிக்கடி பாவிக்கின்ற எங்களுடைய கை இருக்கிறது. அதுக்கு நிகமெல்லாம் வெட்டி தேய்ச்சி அது இப்ப எல்லாம் கடைக்கு போறாங்க, அலங்காரம் பண்ண நிகத்தை அலங்காரம் பண்றதுக்கு போறாங்க. இருக்கின்ற நிகத்துக்கு மேலே அதுக்கு மேல ஒரு நிகம் வைத்து நீட்டி ஆகலாக்கி கூறாக்கி பெயிண்ட் அடிச்சு அது போதாதுன்னு சொல்லி எத்தனையோ மோதிரங்களை விரலுக்கெல்லாம் போட்டுட்டு மோதிர கையை காட்டுவார்கள், மோதிர விரலை காட்டுவார்கள். குட்டு வாங்கினாலும் மோதிர கையினால வாங்கணும்னு சொல்லுவார்கள். அதை பார்த்த சங்கீதக்காரன் சொல்லுவான், இதோ என் நாட்களை நாளை விரட்கடையளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். சாதாரண விரலை பார்த்தவன் ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்கின்றான். இம்மைக்குரிய வாழ்க்கை குறைவு, நாளை விரட்கட்டை போல் இருக்கிறது, ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. நாங்க என்ன பண்றோம்? விரலை போல் அலங்காரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதுல இருந்து ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்கின்றோமா? சிந்திக்க வேணும். உருவத்தை பார்த்த, தன்னுடைய உருவத்தை கண்ணாடியில் பார்த்த தாவி சொல்வான் 119 சங்கத்திலே, பிரமிக்கத்தக்க விதமா கர்த்தருடைய படைப்பை அவன் நினைவு கூறுகின்றான். அதிசயிக்கத்தக்க விதமாய் பிரமிக்கத்தக்க விதமாய் கர்த்தர் தன்னை உண்டாக்கினார் என்று விரலை பார்த்தவன் சொல்கின்றான், தன்னுடைய வாழ்க்கை நாளை விரட்கட்டை போல
அந்த அளவா இருக்கிறது, ஆயுச இல்லாதது போல் இருக்கிறது என்று. தாவீது ஆடு மேய்த்தவன், சகோதரர்கள் ஆடு மேய்த்தவர்கள், பிரதான தொழிலாக கொண்டிருந்தவர்கள். ஆடு மேய்க்கின்றவர்கள் கூடாரம் அமைத்து சில இடங்களிலே ஆடுகளை மேய்ப்பார்கள். புள்ளி நிலம், மேய்ச்சல் நிலம் பார்த்து புல்லுகளை ஆடுகளை கொண்டு செல்வார்கள். யோசப்பினுடைய சகோதரர்கள் ஒரு இடத்திலிருந்து ஆடு மேய்த்தார்கள். அவர்கள் தோத்தான் என்ற இடத்துக்கு கடன் சென்றார்கள். ஏன்? மேய்ச்சல், புல்லு நிலம், அங்கே புல்லுகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி இடம் மாறி மாறி போவார்கள். அப்பொழுது தங்களுடைய கூடாரத்தையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? பிரித்து கொண்டு போவார்கள். அதை பாருங்கள். ஏசாயா எப்படி சொல்கிறான்? என் ஆயுசு, என் வாழ்நாள், இந்த பூமிக்குரிய இம்மைக்குரிய வாழ்க்கை மேப்பனுடைய கூடாரத்தை போல் என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. பாத்தீங்களா? நாங்கள் போறோம், வாழ்கின்றோம், பெரிய பெரிய வீடுகளை பார்க்கின்றோம். நான் இந்த வெள்ளப்பெருக்கினால் அழிந்து போன வீட்டை பார்த்தேன், வாகனத்தை பார்த்தேன், இந்த தீயினால் பார்த்தேன். பார்க்கிற போது நான் யோசித்தேன், எல்லாம் மாயை. நாங்கள் வீட்டை பார்க்கணும், சின்ன வீடா இருக்கு, ஐயோ பெரிய வீடு வேணும் என்றோம். பெரிய வீடு வச்சுக்கணும், இது பெருசா இருக்கு, கிளீன் பண்ண இல்லாம இருக்கு சொல்லி கொண்டிருக்கிறான். சில பேர் நல்ல வீட்டை வச்சுக்கிறாங்க, வீட்டுக்குள்ள அசிங்கமான வாழ்க்கையா இருக்கு, சந்தோஷமே இல்லை. வியட்நாம் வீடு போல அடிபடுற வீடா இருக்கிறது. வாங்கினால் இப்படியே வீடு ஒன்று வாங்கணும் என்று சொல்லிக் கொள்கின்றோம். கட்டினால் இப்படியா வீடு வாங்கணும் என்று சொல்றோம். யாரா கட்டினது இந்த வீடு, உழவு இந்த வீடா இருக்கு, இப்படித்தான் எங்களுடைய உரையாடல் சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் வீட்டை பார்த்த தேவனுடைய மனுஷன் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. இது என்ன சின்ன வீடோ பெரிய வீடோ, அழகான வீடோ அழகில்லாத வீடோ, வசதியான வீடோ வசதி இல்லாத வீடோ, ஆனா இந்த வீடுலாம் அனித்தியமானது, இம்மையில அனித்தியமானதப்பா. நித்திய வீடு பரலோகத்தில் இருக்குது. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், என் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. யோசிக்கிறதே இல்லை, இங்க எத்தனை வீடு வச்சிருக்கலாம் என்றுதான் சிந்தனை. எப்படியான வீடுகள்ல கட்டணும் என்பதுதான் சிந்தனை. அதுக்குள்ளே காழ்ப்புணர்வுகள், பொறாமைகள். அவன் சின்ன வீடு வச்சிருக்கான், அவன் பெரிய வீடு வச்சிருக்கான். ஐயோ, எவ்வளவு மோசடிகள் இந்த வீடு வாங்குற காரியங்களில் நடைபெறுகிறது. அந்த மோசடிகளை செய்து நித்திய விட்டு எழுந்து போன்றவர்களா இருக்கக்கூடாது அன்பானவர்களே. பெரிய வீடோ சின்ன வீடோ, அதற்குள் வாழ்கின்ற உயிர்கள் சமானம் சந்தோஷமாய் வாழத்தக்க விதமான சிந்தனைகள் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. சரி, ஒரு வீட்டை பார்க்கின்ற போது இந்த வீட்டை பார்க்கலாம் அழகான, அதாவது நித்திய வீடு, இது அழிந்து போன்ற வீடு. தீயினால், வெள்ளத்தினால், சுனாமியினால், புவி நடுக்கத்தினால் அழிந்து போகிறவர்கள். ஆனா நித்திய வீட்டை நான் சொந்தரித்துக் கொள்ள வேண்டும், நித்திய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், அதற்குரிய தகுதியுடையவனாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமா? இல்லை. நல்ல தேசத்தை காண்கிற போது எங்களுக்கு வாரணம் என்ன, எப்படியாவது இந்த நாட்டில போய் குடியிருந்துரும், எப்படியாவது இலங்கையில இருந்து எத்தனை நாடுகளை கடந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலும் விருப்பம் இல்லை சில பேருக்கு, யூரோப்பாவுக்கு போய் யூரோப்பாலும் சில பேருக்கு விருப்பம் இல்லை. அவங்க எப்படியாவது கடை வருவோம், அமெரிக்கா வருவோம், நல்ல நாடு. எங்க வாழ்ந்தாலும் நாம் அந்நியரும் பரதேசிலும் என்று சிந்திக்கின்றோமா? இவர்கள் எபிரேயர் நிருபம் சொல்லுகின்றான் 11ஆம் அதிகாரத்திலே, பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிலும் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். பூமிக்குரிய வாழ்க்கை தற்காலிகமானது, இம்மைக்காக மட்டும் நான் கர்த்தரை விசுவாசிப்போம் இருந்தால் பரிதவிக்கப்படத்தக்கவளா இருப்போம் என்று 1 கொரிந்தியர் 15 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரம தேசமாகிய மறுமையை நோக்கி அந்த தேசம்தான் முக்கியமானது என்று கருதினார்கள் அன்பானவர்களே. எத்தனை பேர் எங்களிலே சில பேர் கனடியன் சிட்டிசன்ஷிப் வேணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வேணும் என்று சொல்லுகிறார்கள். வைத்திருப்பது கனடியன் சிட்டிசன்ஷிப், ஆனா நாங்கள் எங்களை நாட நினைப்பது என்ன? சிட்டிசன்ஷிப் இழந்த நமது நாட்டை.
பரலோகத்தை கூட நினைக்கிறது இல்லை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 20ஆம் வசனத்திலே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அது ஆங்கிலத்திலே சிட்டிசன்ஷிப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பிறந்த நாளை யோசிச்சு பாருங்க. பிறந்த நாளை நினைவு கூறுகின்றோம் அல்லவா? பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகின்ற போது ஆயுசு குறைந்து போன்றோம் என்று நினைக்கின்றோமா? இல்லை, கூடுகின்றது என்றுதான் எண்ணுகின்றோம். ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய நாட்கள் குறைந்து போகிறது எங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற போது என்று நினைக்கின்றோமா? எங்களுடைய குடியிருப்பின் நாட்களை எங்களுடைய காலங்களை எல்லாம் தேவன் முன்குறித்திருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகிறார். ஜோசப் மன்னிக்கும் யாக்கோப்பு ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். எகிப்து ஜனாதிபதியாகிய ராஜாவாகிய பார்வோனை சந்திக்கின்ற போது அவருடைய உருவத்தை பார்த்து, இதுல நிறைய ஆவிக்குரிய பாடம் இருக்கு. நான் அதிலே கவனம் எடுக்காமல் தொப்பிக்கோடு நிற்கின்றேன் தலைப்போடு. அவன் என்ன சொல்வான், நான் யாக்கோப்பை பார்த்த உடனே அவன் உருவத்தை பார்த்த உடனே எகிப்திய ராஜா கேட்பான், உன்னுடைய வயது என்னப்பான்னு கேட்பான். உன்னுடைய வயது என்ன அப்படின்னு கேட்கிறான். வயதுகள் எப்ப அதிகமா நினைப்போம்? ஏதாவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ற போது அல்லது பிறந்தநாள் வருகிற போது. யாராவது நிற்கின்றோமா, அடே நாம் பரதேச சஞ்சரித்த நாட்கள் இவ்வளவு வருடங்கள் என்று, இன்னும் இவ்வளவு நாட்கள் நாங்கள் பரதேச சஞ்சரிப்போம் நினைக்கின்றோமா? இல்லை, ஏதோ மடம் கட்டி கொண்டிருக்கின்ற நினைப்பு எங்களுக்கு. யாக்கோபு சொல்வான், நான் பரதேசியா சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். பொருள் என்ன? அந்த அந்த பகுதியை வாசிப்பீர்களா என்றால், என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களும் பரதேசியா சஞ்சரித்த நாட்கள். நானும் பரதேசத்தை சஞ்சரிக்க போறேன், இனி வாரவனும் பரதேசத்தை சஞ்சரிக்க போறாங்க. அவன் சொல்றான், 130 வருஷமும் பரதேச வாழ்க்கை, என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமா இருக்கிறது என்று சொல்லுகின்றான். உங்களுக்கு நன்றா தெரியும், பாட்டு பாடினானே எங்களுடைய இந்த மைக்கேல் ஜாக்சன் என்ற ஒருவன், அவனை தொடுறதுக்கே எவ்வளவு பேர் ஆசைப்படுவாங்க. சில பாலிய பெண்கள் எல்லாம் பேட்டி காணுகின்ற போது சொல்லியதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் கூட ஒரு இரவு ஒரு மணித்தியாலம் தங்கினாலே போதும், பெரிய ஆசீர்வாதம் மாதிரி அப்படி சொன்னாலே இருக்காங்க. அவன் மைக்கேல் ஜாக்சனுடைய விருப்பம் எதுவா இருந்தது, 150 வருஷம் வாழ வேண்டும் என்று அவன் பிரியப்பட்டு அது சில நடவடிக்கைகள் இறங்கினான். 12 மருத்துவர்களை அவன் தனது ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளும்படியா 12 வைத்தியர்களை, டாக்டர்ஸை அவன் வேலைக்கு அமர்த்தினான். அவனுடைய ஒவ்வொரு நலன்களிலும் அவன் அக்கறையா இருக்க வேணும். அவனுடைய முடியிலிருந்து அவனுடைய உள்ளங்கால் அந்த நகங்கள் வரையிலும் ஒவ்வொரு நாளும் சோதிப்பாங்க. அவன் சாப்பிடுவதற்கு முன்பாக உணவுகளை சோதிக்க பல வேலையாட்களை வைத்திருந்தான். அவனுடைய உடற்பயிற்சி நலன்களை கவனிப்பதற்கு 15 பேர் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸா இருந்தாங்க. படுக்கறையில ஆக்சிஜனை கவனித்து அவனுடைய சரீர வெப்பநிலைகள்லாம் எப்படி இருக்கணும் என்பதை கவனிக்கிறதுக்கு எல்லாம் 150 வருடங்களுக்கு ஆயுசை கூட்டுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அவன் செய்தான். அத்தனை பேரையும் அவன் வேலைக்கு வைத்திருந்தான். அதே வேளையில் ஏதாவது ஒரு உறுப்பு சரீரத்தின் ஒரு உறுப்பு பழுதாய் போனால் அதுல வியாதி வந்தா மாற்று சிகிச்சை, அந்த மாற்று உறுப்பு சிகிச்சை செய்வதற்காக அவருடைய உறுப்பை தானம் பண்ணுவதற்கென்று சில ஆட்கள் பதிவு செய்து கொடுத்திருந்தார்கள். உறுதி செய்து அவளுடைய சாப்பாட்டு விஷயம், அவருடைய குடும்ப விஷயத்தை கூட அவன் பணம் செலுத்தி அவன் கவனித்தான்னா, தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தான தர்மம் கொடுக்கின்ற அந்த உறுப்பை வைத்திருக்கின்றவன் குடும்பத்தை பராமரித்தான், பணம் செலுத்தி அவளை கவனித்தான். 150 ஆண்டுகள் வாழ்வேன் என்று சொல்லி அநேக காரியத்தை செய்தவன் 50 வயதோட போயிட்டான். எத்தனை முயற்சி செய்தான்?
நான் 62 வருடமாக இந்த பூமியிலே பரதேசியாய் சஞ்சரிக்கின்றேன். அது என்னும் எனக்கு முன்னால் வாழ்ந்த அனைவருடைய நாட்களை வந்து எட்டவில்லை. கொஞ்சமும் சஞ்சலமா இருக்கின்றது என்று எண்ணி பார்க்கிறோமா? சாவு வீட்டுக்கு போறோம், யோசிக்கிறோமா எங்களுடைய முடிவு இப்படித்தான் என்று? பிரசங்கி சொல்லுகின்றான் பிரசங்கி 7ஆம் அதிகாரத்திலே, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவதாலுமே அதுல எல்லா மனுஷனுடைய முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கின்ற நாம் இதெல்லாம் நினைத்து சிந்தித்து மரமைக்கங்களை ஆயத்தப்படுத்துவோம் அன்பானவர்களே. ஆகவே எங்களுடைய வாழ்நாட்கள் இந்த பூமியிலே ஒரு நிலை, ஒரு அரிதிசை போல் பரதிசை போல் இருப்பதனால், ஒரு நிலை போல் இருப்பதனால், ஒரு மறைந்து போன்ற காலையில் மறைந்து மாலையில காலையில் பூத்து மாலையில் மறைந்து போன்ற பூவை போல் இருப்பதனால், புள்ளை போல் இருப்பதனால், ஒரு பூ கொஞ்ச நேரம் தோணி மறைந்து போன்ற புகையை போல் இருப்பதனால், நெய்கிறவன் எறிகின்ற நாடவை பார்க்கலும் தீவிரமாக இருப்பதனால், ஒரு காட்டை போல் இருப்பதனால், மேகத்தை போல் இருப்பதனால், அஞ்சற்காரர்கள் ஓடுகின்ற வேகத்தை பார்க்கலும், கப்பல்கள் ஓடுகின்ற வேகத்தை பார்க்கலும், கழுகுகள் பறக்க இறையின் மேல் விழுகின்ற வேகத்தை பார்க்கிலும் எங்களுடைய வாழ்நாட்கள் கடந்து போகிறது. இப்படி ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை வாழுகின்ற போது, நிரந்தரமற்ற வாழ்க்கை தான் எங்களுடைய இம்மைக்குரிய வாழ்க்கை நான் நினைப்போமா இருந்தால், இந்த பூமியிலே எப்படிப்பட்டவளை வாழ வேண்டும் என்று சிந்திக்கிறோமா? ஆகவே சுருக்கமாக தேவ பிள்ளைகளாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுப்போம். தேவ சித்தத்தின்படி வாழ, மரிக்கும் வரையிலும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ ஒப்புக் கொடுப்போம் அன்பானவர்களே. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகின்ற புய போல் இருக்கிறது எங்களுடைய ஈவன் என்று யாக்கோபு சொன்ன பிற்பாடு சொல்லுவார். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், ஆண்டவருக்கு சித்தமானால் நாம் உயிரோடு இருந்தால் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வோம் என்று சொல்லுவோம் அன்பானவர்களே. சங்கீதக்காரன் சொன்ன தாவீது அந்த அந்த 29ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்றான், உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு உத்தம இருதயத்தை என்னுடைய மகனுக்கு கொடும். அவன் ஆழத்தை கட்டினாலும் அவனுடைய வாழ்க்கை அரிசியை போல் பரதிசை போல் இருக்கிறது, ஒரு நிலை போல் நிலைக்காமல் ஓடி போகும். அவன் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு உத்தமமாய் வாழ உதவி செய்யும் என்று ஜெபிக்கின்றான் என்பார்களே. நாம் ஜெபிக்கின்றோமா அவ்வாறு? தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கொடுத்த உறவு இருக்கிறது. புருஷனாக மனைவியாக, புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷர் கீழ்ப்படியுங்கள். அவை மரிக்கும் வரையிலும் கர்த்தருக்கு பிரியமாக, புருஷனுக்கு பிரியமாய், மனைவிக்கு பிரியமாய், இருவரும் ஒருவரோடு இசைந்து இணைந்து ஒரே மாம்சம் இருந்து மகிழ்ந்திருக்க ஒப்புக் கொடுக்கிறோமா? புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோமா? மனைவியின் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய ஒப்புக் கொடுக்கின்றார்களா? பெற்றோர்களாக பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அவர்களை அன்பு செய்யுங்கள். பிள்ளைகளை பார்த்து சொல்லுகின்றார், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். உன் தாய் உன் தகப்பனையும் கனம் பண்ணு. எஜமான்களாய் இருக்கின்ற சாக்கியத்தை, முதலாளிகளாய் இருக்கின்ற சாக்கியத்தை உடையவர்களுக்கு வேதம் என்ன சொல்றது? எஜமான்களே உங்களுக்கு எஜமானவர் பரலோகத்தில் இருக்கின்றார் என்று எண்ணி நீங்கள் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்யுங்கள். வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகின்றார், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்களை எஜமான்களாய் இருக்கின்றவர்களுக்கு பயத்தோடும் அடக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து சித்தத்தின்படி செய்யுங்கள். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று மனதோடு ஊழியம் செய்யுங்கள். நாங்கள் சமூகத்தில் இருக்கிறபடினாலே அயலவர் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகின்றது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம். எல்லாரையும் பகைத்து சபித்து துன்பப்படுத்தி தீமை செய்து என்ன பிரயோசனம் அன்பானவர்களே? தேசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், அதிகாரங்களை நியமித்திருக்கின்றார். நல்ல பெரிய வாழ ஒப்புக் கொடுப்போம் அன்பானவர்களே. எந்த மனுஷனும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரங்களை இந்த பூமியிலே கொண்டு வந்தது படைத்ததற்காக, அவருடைய மகிமைக்காக. ஆகவே எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். வார்த்தையினாவது கிரியைகளாவது எதை செய்தாலும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துங்கள், சோஸ்திரியுங்கள். ஜெபம் பண்ணுமாறு.
பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் பரம தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம், அநேக காரியங்களை கேட்கின்றோம், இந்த பூமியில் அநேக காரியங்களை செய்கின்றோம். அவை அனைத்திலும் ஆண்டவரே இம்மைக்குரியதையே நாடுகின்றோம், தேடுகின்றோம். அனித்தியத்திலேயே நாம் சந்தோஷத்தை தேடுகின்றோம். அனித்தியமே எங்களுடைய வாழ்வின் மேன்மை என்று எண்ணுகின்றோம், புகழ்ச்சி என்று எண்ணுகின்றோம். அனித்தியத்தையே எங்களுக்கும் நாங்களும் சுதந்திரித்த எங்கள் பிள்ளைகளுக்கும் விட்டுச் செல்கின்றோம். தேவரீர், உமது ராஜ்யத்தின் மேன்மைக்கென்று, உமது சபையின் மேன்மைக்கென்று, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்று, வாழ்க்கையின் மேன்மைக்கென்று நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க விதமாய் மறுமைக்காக உம்மை பின்பற்றத்தக்க விதமாகவும் மறுமைக்குள் பிரவேசித்து உம்மோடு நாம் சஞ்சரிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ இந்த இம்மையிலே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை கொடுத்திருக்கின்ற உறவுகளுக்காக நன்றி. உமக்கு பிரியமான ஒரு மகனாக, மனைவிக்கு பிரியமான புருஷனாக, புருஷனுக்கு பிரியமான மனைவியாக, பெற்றோருக்கு பிரியமான பிள்ளைகளாக, பிள்ளைகளுக்கு பிரியமான பெற்றோர்களாக, ஒருவரை நேசிக்கின்ற பிறர் அன்புடையவர்களாக, உம்மை வார்த்தையினாலும் செய்கையினாலும் மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் இருக்கத்தக்க விதமாக இம்மையிலே எங்களை பரிசுத்த ஆவிக்குள்ளாய் உமது வேத வார்த்தைகளுக்குள்ளாய் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன்.